ஹலோ எவ்ரிவன். இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வீடியோல தான் வந்து இந்த புக்கை பத்தி நான் பார்த்தேன். நம்ம சொசைட்டில யார் நல்லா பாலிஷா வச்சிருக்கோம், பாலிஷா ஒரு பொருள் வச்சிருக்கோம்னா அவங்கள தான் நம்மளோட கண்கள் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் பாட்காஸ்ட் டிஸ்கஷன் சீரீஸ். நீங்க என்ன வேணா நேம் வச்சுக்கலாம். பட் நாங்கள் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் ஃபைனான்ஸ் அண்ட் ஆல்சோ பாப் கல்ச்சர் ஓவரால். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாம என்ன பண்றோன்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விக்னேஷ்னா விக்னேஷ்னா விஜய் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, கண்டிப்பா. என்ன சொல்றது, அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. நம்மளோட நாலேஜ் எல்லாம் சொல்லிக்கிட்டே என்ன சொல்றது, அறிவு அமுத வந்து ஊட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் லாஸ்ட் வீடியோல வந்து ஒருத்தர் இங்க கமெண்ட் போட்டிருந்தாரு, ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய கமெண்ட் போடுங்க, ஓகேவா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாரு, அதுக்காகவே பாராட்டுறோம். அதுக்காகவே டெடிகேட்டட் வீடியோ வந்து ரெடி பண்ணி நியூ இயர்க்குள்ள போடுறேன்னு கமிட் பண்ணிருக்கேன். கமிட் பண்ணியாச்சு, பண்ணி போடணும். ஆமா, ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கமெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா பேலன்ஸ் கமெண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் கூட கமெண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் கேட்டேன், யாரா நீ வச்சாளா அப்படின்னு. அவர் பார்த்தா இல்லைனாரு. ஸோ அது வந்து ஆர்கானிக், ஜென்யூன்லி ஆர்கானிக் கமெண்ட். ஸோ அப்ரிஷியேட் பண்றோம். அது மாதிரி கேட்ட டாபிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்சியரான கேள்வி. நாங்களும் வந்து சின்சியரா வீடியோ எடுத்து போடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஆல்ரெடி நான் வச்சுட்டேன், அதனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். புக்ஸ்னா நம்ம நிறைய புக்ஸ் படிப்போம். பட் ஒரு புக்ஸ் படிச்சா ஃபைனான்ஸை பத்தின ஒரு நாலேஜே உங்களுக்கு மாறும். உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது வேற ஒரு ஐடியாலஜி ஓப்பன் பண்ணும் அப்படின்னா அது இந்த புக் தான். த புக் கிவ் மீ அ பல்ப் ஆன் மைண்ட் இஸ் அ சைக்காலஜி ஆஃப் மணி ஃபார் மீ. ஏன்னா இந்த புக்கில் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ரொம்ப ரூட்டடாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படின்றத நான் இப்பொழுது அண்ணனிடம் கேட்பேன். அவர் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுல இருந்து நான் அப்படி கண்டினியூ பண்ணேன். சரிங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. அண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த புக்கு எங்க வாங்கினீங்க, என்ன ஃபீல் ஆச்சு, எப்படி இந்த புக்கு உங்க கைக்கு வந்துச்சு, அதை சொல்லுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம கோவிட் டைம்ல தான் சும்மா ரேண்டமா வந்து நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க போது எதாச்சியா வந்து இந்த புக் வந்து ரீல்ஸ்ல வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன சொல்றது, ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி இல்ல ஜஸ்ட் டைப் பண்ணி பாக்குற போது அந்த என்ன சொல்றது, இந்த ஒயிட் போர்டு அனிமேஷன் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வீடியோல தான் வந்து இந்த புக்கை பத்தி நான் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துலயே வந்து என்ன சொல்றது, ஒரு கான்செப்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஆங்கிள் சொல்லியிருந்தாங்க. அதனாலே ஓகே, சரி ஓகே, இதை வந்து அமேசான்ல வந்து செக் பண்ணி பார்த்தேன் எவ்வளோடா அது அப்படின்னு. அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சரி ஓகே, ஆர்டர் போடுவோம்னு ஆர்டர் போட்டு மேபி டக்குன்னு வாங்கி ஒரே என்ன சொல்றது ஒரு 3 daysலயே வந்து புக்கை முடிச்சிட்டேன். என்ஜாய். 3 daysலயே வந்து இந்த புக்கை முடிச்சாச்சு. அவ்வளோ என்ன சொல்றது சுவாரஸ்யமா அடுத்தடுத்து எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரியா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா கேஷுவலா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நடக்கிறது, பக்கத்து வீட்டு அங்கிள், அது மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இது தெரியாது. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இது மாதிரிலாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து ரொம்ப ஏளனமா பார்க்க கூடாது, அது மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் நம்ம உள்ளுக்கு போக வரும். ஸோ அந்த கோவிட் டைம்ல தான் வாங்கி நான் படிச்சேன் விஜய். நீங்க எப்படி வாங்குனீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி தெரிஞ்சு இந்த புக்கை பத்தி? சேம் இன்டர்நெட் தான், யூடியூப் இன்டர்நெட் தான் என்கிட்ட கொண்டு வந்துச்சு. பட் இந்த புக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் முழுசா படிக்கல. ஒரு சில ஈவெண்ட் நமக்கு அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்து அவரோட வீடியோவில் சொல்லியிருந்தார். அந்த வடக்கு நண்பர் என்னோட இதயத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர், ரொம்ப பிடிக்கும். அந்த வடக்கு நண்பர் இந்த புக்கில் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டை பேப்பர் அண்ட் பென் மெத்தடில் சொல்லிக் கொடுத்தாரு. ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். அது என்னன்றதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்றப்ப என்ன ரீசெண்டா அரவிந்த் சாமி கூட சொன்னாரு. ஆமா, ரொம்ப பாப் ஆயிடுச்சு அந்த டைம்ல. இல்ல அப்பதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன வில்லேஜ்ல இருந்தவங்க அதெல்லாம் வந்து மீடியால கவர் ஆனதுனால இந்த புக் வந்து இன்னும் பயங்கர ப்ராப்ளமா இருக்கும். ஸோ யூஸ்வலா நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க, புக்கு வாங்கி படிங்க. இன்னும் படிக்கலன்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். எஸ், ஓகே. இப்போ வந்து இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்வெஸ்டிபிள் மேன் எபிசோட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? அது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தான் எனக்கு டீச் பண்ணுறீங்க. இல்லை, இன்வெஸ்டிபிள் மேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஜானிட்டர் கதை தானே? அதுதான். ஓகே. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஓகே நான் இது வந்து ரொம்ப சொல்கிறேன், பட் அது வந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிடலாம் எடிட்டர். நம்ம ரோட்லலாம் நிறைய பேர் பிச்சைக்காரனை பார்ப்போம். ரோட்ல நிறைய பிச்சைக்காரனை பார்ப்போம். அதை பார்த்தா என்னடா இவன் பாட்டு இப்படி கிடக்குறான், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும். இல்லை அது மாதிரி இருந்தாதான் நம்ம காசு போடுவோம், அதே விஷயம். ஆனா ஒரு பெரிய சிட்டில இருக்க பிச்சைக்காரன்லாம் பாத்தீங்கன்னா அவன் வந்து சொந்தமா வீடு வச்சிருக்கான். இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு சொந்த வீடே இருக்காது. நம்ம அது மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அவங்களோட ஹேபிட் பாத்தீங்கன்னா, அவங்களோட தொழில் வந்து பிச்சை எடுக்கிறது. பட் அவங்க அதை சேவ் பண்ணிட்டு பயங்கரமா வந்து வீடு கட்டுற அளவுக்கு சேர்த்துருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து பெரிய லெவல்ல நல்ல வேலையில நல்ல பொசிஷன்ல இருப்போம், பட் ஆனா இன்னும் வந்து லோன் கட்டிட்டு இருப்போம், இல்லைன்னா வாடகை வீட்லயே ஓட்டிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த புக்ல வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்க, இல்ல காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்டபிள் பீப்புள்னா ஒரு ஸ்டாஃபா இருக்கும், இல்லைன்னா வந்து அந்த கரஸ்பாண்டன்ட், எம்டி அது மாதிரி ஆளதான் இருப்பாங்க. பட் நம்ம மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிரைவரு, இந்த மாதிரி ஜானிட்டரு, அவங்களெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ அது மாதிரி வந்து ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது மாதிரி ஒரு ஜானிட்டர் பாத்தீங்கன்னா அவரு லைஃப் லாங் வந்து அந்த தொழில தான் இருந்திருக்காரு, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அது மட்டும் தான் செலவு பண்ணியிருக்காரு. மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா S&P 500 அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல அவர் பாட்டு யோசிக்காம அவர் பாட்டு போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அது என்ன ஆயிருக்குன்னா, அவர் ஒரு கட்டத்துல வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை, இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இவர் அக்கௌண்ட்ல 8 மில்லியன் காசு இருந்திருக்கு. என்னடா என்ன வேலை பார்த்தா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணாரு, எப்படி சேர்த்தாரு அப்படிங்கிறதே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த அனுபவம் வந்து இந்த கதையில இருந்து வருது. இதே பேரலா வந்து இன்னொருத்தர் சொல்லியிருப்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா நல்ல பொசிஷன்ல இருப்பாரு, பயங்கரமா வந்து சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா ஊதாரித்தனமா, அதாவது என்ன சொல்றது, தேவை அப்படிம்பாருல, நம்ம விஜய் சொல்ற தேவை மாதிரி நிறைய தேவைகள் வச்சுட்டு நிறைய செலவு பண்ணி கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப காசே இல்லாம வந்து செத்து போயிருப்பாரு. ஸோ இது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நாங்களும் வந்து அந்த கதையை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ விஜய் உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி அன்மியூட் பண்ணிட்டு மியூட்ல இருக்கீங்க. எடிட்டர் இதெல்லாம் வைங்க சரிங்களா, மியூட்டோட வச்சு. அண்ணன் சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்சிபிள் மேன். நம்ம சொசைட்டியில் யார் நல்லா பாலிஷாக வச்சுருக்கோம், பாலிஷாக ஒரு பொருள் வச்சுருக்கோன்னா அவங்கள தான் நம்மளோட கண்கள் வந்து அட்ராக்ட் பண்ணும். தட்ஸ் ஹவு ஹியூமன் பிரெயின் ஒர்க்ஸ். நம்ம எல்லாருமே அதுக்காக விருப்பப்படுறோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு டைமும் மற்றவங்களோட கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற எல்லா பொருட்களுமே கொஞ்சம் இல்லை, ரொம்பவே விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. அது மொபைல் ஃபோனில் எடுத்து ஷர்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது.
அப்போ நம்ம தேவையை நோக்கி போகாமல் எனக்கு என்ன வேணுன்றதை நோக்கி ஓடும்போது வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் இதை பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து அண்ணா சொல்கிற மாதிரி நமக்கு என்ன வேணுமோ ஆஃபீஸில் ஃபோன் கொடுத்தா அந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கணும். இன்னொரு ஆஃபீஸ் போனால் இன்னொரு ஃபோன் தருவாங்க. கண்டிப்பா. ஆமாம், சூப்பர். ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த ஸ்டோரியில் நீங்கள் நான் பர்சனலாக தெரிஞ்சுட்டு என்னென்னா, ரொம்ப அட்ராக்ஷனுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட வேணாம்னு தோணுது. ஓகேங்களா? ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட தான் வாழ்ந்தாகணும், வேறு எவனும் வரமாட்டான். இதுவும் அவர் சொன்னது தான். ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது கமெண்ட்டில் வந்து டேய் அதை ஏன்டா நான் போய் செக் பண்ணேன் நீயே மறுபடியும் சொல்கிறேன்னா கேட்கக்கூடாது, சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு போலாமாண்ணா? ஓகேப்பா. இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த வேர்டு சர்வைவல் ஆஃப் த சில்லஸ்ட், கெட்டிங் வெல்தி versus staying wealthy. ஓகே ஓகே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிச் ஆகணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே பயங்கரமா வந்து காசு இருக்கு, ஆனா அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஹம்புளா இருக்கணும். ரொம்ப வந்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி இது மாதிரி என்ன சொல்றது, பெரிய லம்போகினி காரு, பிஎம்டபிள்யூ காரு, தேவையில்லாத பந்தாலாம் பண்ணக்கூடாது. சாரி ஃபார் த இன்டர்ப்ஷன். அவ்வளோ பெரிய கார்லாம் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினாலுமே அது சீன் போடுறதுக்கு தான், சரிங்களா? பர்டிகுலரா இல்ல, அது நீங்க வாங்குற போது நீங்க எப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பொறுத்து. ஸோ நீங்க வந்து நான் சீன் போட தான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ரிஸ்க்கு, நீங்க வந்து ஹம்புலா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து ஹம்புலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேகனார் காரே வாங்கினேன். அது வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்றது, இந்த புக்ல இருந்து வந்த லெசன் கூட சொல்லலாம். மக்களே இதை நோட் பண்ணிக்கோங்க, வேகனார் கார் வச்சிருக்கவங்களாம் ஏழை கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, இது நான் சொல்றேன், வேகனார் கார் வச்சிருக்கிறவங்க ஏழை கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி பெரிய பெரிய பிஎம்டபிள்யூ பென்ஸ் கார் வச்சிருக்கிறவங்க பணக்காரங்களும் கிடையாது. இது வந்து இன்னைக்கு 2025 இதுதான் உண்மை. கரெக்டா சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. கரெக்ட் தான். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது இல்ல தப்பான வழியெல்லாம் போடுறது, அது மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு அதான் உங்க மனசு சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க வந்து எது சரியான வழியோ அந்த வழியில மெதுவா காசு மெதுவா நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க, கண்டிப்பா வந்து காசு சேரும். ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் எதையாவது தூக்குறது, அதை பண்றது, இதை பண்றேன்னு சொல்லி தேவையில்லாத உங்களுக்கே என்ன சொல்றது, சமுதாயத்துக்கு கெட்டது நடக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. அது மாதிரிலாம் என்ன சொல்றது, இந்த பான்சி ஸ்கீமு அது மாதிரிலாம் நிறைய என்ன சொல்றது தப்பான வழியெல்லாம் இருக்கு. அது எந்த இதே வந்து நீங்க உங்களோட மனசை வந்து அது மாதிரி திங்க் பண்ணவே விடாதீங்க. நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, கரெக்டா இருங்க, தேவைக்கானதை மட்டும் செலவு பண்ணுங்க. அப்படியே ஸ்லோவா வந்து காசு வந்து பில்டப் ஆகும். என்ன இப்போ நீங்க சொன்னீங்க மனசு சொல்றதை ஃபாலோ பண்ணணும். என் மனசு வந்து எக்ஸி அது என்னது, இந்த மஹிந்திரா எலக்ட்ரிக் கார் வாங்க சொல்லுதுண்ணா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த பேட்மேன் ஸ்டைல இருக்க கார். ஆமாண்ணா, 25 லட்சம் சொல்றாங்க. நான் அந்த கார் வந்து இனிஷியல் பேமெண்ட் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கட்டிட்டு பேலன்ஸ் இஎம்ஐல எடுத்துடலான்னு இருக்கேன். இல்ல அதான் விஜய், இப்போ ஒண்ணு வந்து நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஓகேவா? அடுத்து வந்து நீங்க பினான்சியலா வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஸோ நீங்க வந்து இஎம்ஐல வாங்குறது வந்து உங்களால சர்வை பண்ண முடியும். ஸோ இஎம்ஐ பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்க சேலரியில வந்து ஒரு 10% தான் இருக்கு அப்படின்னா 90% வந்து மற்றதுக்கு தான் வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற போது நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் போகலாம், யோசிக்காம போகலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும். அந்த காரு வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலு, எப்படி வந்து நீங்க ஃபேமிலி எல்லாம் கூட்டு போறப்போது ஒரு உங்களுக்கே வந்து என்ன சொல்றது ரொம்ப கம்ஃபர்டபுள் ரைடு கிடைக்கும். ஆனா உங்க சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, நான் வந்து ஒரு 50% வந்து இஎம்ஐல போகுது அப்படிங்கிற போது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதான் வந்து என்னோட அட்வைஸ்.
ஆக்சுவலி ஆடியன்ஸ் நான் வாங்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி ஐ ஹாவ் அ டாப் அண்ட் கார் ஆஃப் குவிட். ஓகேவா, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன். அவர் ஃபினான்ஷியல் குரூப் இல்லையா, அதை வந்து செக் பண்ணுறக்கா சொன்னேன். ஆனால் அவர் சொன்னது நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரை வாங்க வேணான்னு சொல்ல, வாங்கினதுக்கப்புறம் உனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மிஸ் ஆகும்னு சொல்கிறாரு. இது மற்ற அட்வைசர்கிட்ட இருந்து இவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்ன்றது ஐ கேன் சென்ஸ் இட். ஏன்னா மற்றவங்களா இருந்தால் இமீடியட்டாகவே விஜய் வாங்கினா அப்படின்னு இருப்பாங்க, இல்லை உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பட் இவர் என்ன சொன்னார்னா, அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ரோஸை தான் அவங்க முன்னாடி எடுத்து வச்சார். நீங்கள் அந்த காரில் வெளியே போகும்போது நல்லாயிருக்கும், நியூ டெக்னாலஜி, ஃபேமிலியோட கம்ஃபர்டபுளாக இருக்கும். யா, தீஸ் ஆர் ஆல் குட். பட் திங் இஸ், வென் யுவர் சேலரி இஸ் லெஸ், யூ ஃபீல் ஸோ டிஸ்கம்ஃபோர்ட் வென் யூ பே த இஎம்ஐ அப்படின்றது அவர் சொல்கிறாரு. வாழ்த்துக்கள் தான், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் டெலிவரி பண்ண விஷயம் ஓகே. எப்படியோ சர்வைவிங் த சில்லஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டாபிக். ஓகே, கோல் போஸ்ட்ஸ் ஆர் மூவிங் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து பயமா இருக்கு இந்த டாபிக் படிச்ச உடனே. ஐயோ, அந்த வேர்ட் பாருங்க. அவர் ஒன்று சொல்லுவார், சாரி ஆடியன்ஸ் நான் அவரோட டிஸ்டர்ப் பண்ணுறேன். இந்த கோல் போஸ்ட் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மாறிட்டே இருக்குது அப்படின்றது மேபி சொல்ல வராங்க. பட் அவர் என்ன சொல்கிறாங்க கேட்போம். நான் சொல்லுங்கள். கரெக்டு தான். இப்போ கோல் போஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க, ரைட்டா? ஸோ இப்போ என்ன சொல்றது, நான் வந்து 1 லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 1 லட்சம் சேர்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓகே நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். பட் அந்த 1 லட்சம் சேர்த்ததுக்கப்புறம் 1 லட்சம் பக்கத்தில் ஒரு 90,000 போனதுக்கு அப்புறமே 1 லட்சம் இல்லை 2 லட்சம் மாற்றணும். அதுக்கப்புறம் 2 லட்சம் பக்கம், அதாவது ஒரு ரொம்ப வந்து மன நிம்மதியே அடைய மாட்டீங்க. நான் வந்து மேல 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 போய்கிட்டே இருக்கணும், கொடி 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 மேல கொடி மேல சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட மனப்பான்மையா இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய இடத்துல மணின்னு இல்லாம கூட மற்ற, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பொசிஷன், இப்போ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்ஜினியரா இருந்து சீனியர் இன்ஜினியர், மேனேஜர், டைரக்டர், சிஇஓ அப்படியே நான் மேல போய்கிட்டே இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, உங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம மன உளைச்சலை நீங்களே வந்து கொண்டு வந்துக்காதீங்க. இது மாதிரி ஒரு கோலை வச்சு செட் பண்ணிட்டு, ஸோ 1 மந்த்ல வந்து இல்லை 1 இயர்ல வந்து நான் இதை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கான ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுங்க. அதை அச்சீவ் பண்ண உடனே ஒரு டைம் எடுத்து அதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க அடுத்தடுத்து மேல மேல போய்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, தேவையில்லாம ரிஸ்க். ஸோ நம்ம பியூரா வந்து ஃபினான்ஸ் பேசுற போது நம்ம வந்து சொன்ன மாதிரி இதுல ரிஸ்க் எல்லாம் இருக்கு. ரிஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா லெவரேஜ் அப்படிம்பாங்க. ஸோ நான் வந்து மேல மேல போகணும்னு சொல்லிட்டு லெவரேஜ் யூஸ் பண்ணி மணி விஷயத்துல ஸ்டாக் மார்க்கெட்ல எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே விஜய், நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஏன்னா நான் பர்சனலாக வந்து அது பண்ணும் இது பண்ணும் 5 கோல் 6 கோல், இமீடியட்டாக கோஆர்டினேட்டர், இமீடியட்டாக பிரின்சிபல் அப்படி இப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக ஒரு இடத்துல நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னா ரொம்ப மெதுவாக போகணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் என் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே புக்கு தான் நான் 1 வாரமாக படிச்சுட்ருக்கேன், 2 வாரம் ஆக போகுது. ஆனால் புக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைச்சா தானே முடிக்க முடியும். ரொம்ப லாஜிக்கலாக போக ஆரம்பிச்சு. இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கோல் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு நாளாச்சும் விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இமீடியட்டாக இன்னொன்று என்ன அடுத்து என்னன்னு குரங்கு மாதிரி தாண்டாமல், யாரையும் நான் குரங்குன்னு சொல்லுங்க, நான் தாண்டிட்டு இருந்தேங்க அதனால சொல்கிறேங்க, தாண்டாமல் நம்ம கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது முடிச்சிட்டேன், இமீடியட்டாக அடுத்து பண்ண போகிறேன். இமீடியட்டாக நான் இப்போ நான் எம்ப்ளாய்மெண்ட் சேர்ந்துட்டேன், 1 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், இல்லை படித்து முடிச்சிட்டேன், படித்து முடித்தோடனே நான் உடனே பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் முடித்தோன்னா உடனே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு. அது அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் சீரீஸில் நான் பேசணும், சரிங்களா? இமீடியட்டாக அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆபத்து. ஓகேங்களா? கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரும். ஓகேண்ணா, நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? ஓகேப்பா. The admission price of the market. Fees versus fines. Fees versus fine. Price. Fees versus okay, fines. okay. Okay. இது ஓகே.
ஸோ ஸ்டாக் இது மார்க்கெட்ல தானே. ம் 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 ம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து எந்த பொருள், அதாவது நீங்க எந்த பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து பிரைஸ் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க போயிட்டு ஒரு கார் வாங்குறீங்கன்னா காருக்கு வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணும். அது மாதிரி நம்மளோட கோல் என்னன்னா ஒரு பல கோடி வந்து சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கு. அந்த ப்ரைஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பா பே பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெனரேட்டரே பார்த்தீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா அவர் வந்து பல வருஷம் வந்து வெயிட் பண்ணாரு. ஸோ அதுதான் வந்து அவரோட என்ன சொல்றது, அவர் பே பண்ண காஸ்ட். ஸோ அவர் பே பண்ணது பார்த்தீங்கன்னா டைம். ஸோ பல வருஷம் வந்து டைம் வந்து அவர் பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? அதே மாதிரி நம்மளும் வந்து இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எதிராக போடுறோம் அப்படின்னா பல வருஷத்துக்கு வந்து நம்ம பே பண்ணாதான் அது வந்து காம்பவுண்ட் ஆகும். நம்ம வந்து போட்ட உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து நம்ம பே பண்ண ரெடியா இல்லை அப்படின்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம டைமிங்கே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு போட்டு ஒரு 1 இயர்ல வந்து இந்த சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. நீங்க அதை பார்த்துட்டு போய் காசு போடுவீங்க. ஆனா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சருக்கு வந்து அப்படியே கிடைக்கும் அப்படின்னு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி நீங்க பாட்டு போட்டீங்க. இப்போ வந்து 2010ல இருந்து நீங்க காசு போட்டுட்டு வரீங்க. பட் ஆனா கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா அது டப்புன்னு பயங்கரமா விழுந்திருக்கும். ஸோ அந்த அந்த அமௌண்ட் அந்த நீங்க ரெகனைஸ் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவ்ல போயிருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பே பண்ற ஃபீஸ். ஸோ அது மாதிரி நீங்க மார்க்கெட்ல வந்து இது மாதிரி சைக்கிளிக்கலா கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த ஃபீஸும் வந்து நீங்க பே பண்ண வந்து ரொம்ப தயாரா இருக்கணும். ஸோ நீங்க அந்த கோவிட் டைம்ல இந்த லாஸ் பண்ற அமௌண்ட்டை ஃபீன்னு நினைச்சு நீங்க வந்து வெயிட் பண்ணி இருந்தீங்க, எக்ஸிட் ஆகாம வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து அதோட பல மடங்கு வந்து அதோட பெனிஃபிட்டை வந்து நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான என்ன சொல்றது, ப்ரைஸ் அப்புறம் ஃபீஸ். இது மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு டாபிக்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு பிரைஸ் பே பண்ண போறோம், இதனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து ஃபீ வந்து ஆக போகுது அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு நீங்க வந்து முடிவெடுங்க. ஆமா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஓகே, அப்படியே நான் வந்து இந்த புக்கில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு அதை சொல்லிட முடிச்சலாமாண்ணா? ஓகேப்பா. ஓகே. ஏன்னா வந்து என்ன என்ன இன்னைக்கு 20-30 நிமிஷம்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த புக்கில் இந்த இன்ஸ்பயர் பண்ண கான்செப்டை பேசுகிறதுக்கு இவ்வளோதாண்டா டைம் எடுக்கும். நான் வேறு ஏதாவது ஒன்று எடுத்து இன்னும் பெருசாக போடுறேன், சரியா? அது ஏதாவது பாட்காஸ்ட் கேட்குறவங்களா பிடிக்கும். பட் என் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் அண்ணா சர்க்கிளில் இருக்கிறவங்களும் இந்த 1 hour போடுறேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகேண்ணா. ஸோ நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா டெய்ல் ஈவெண்ட். ஓகேங்களா? டெய்ல் ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னா லைஃப்பில் நம்ம எல்லாருமே லீவ் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தட்ட போயிட்டு பணக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எதனால் உங்களுக்கு இப்படி பணக்காரங்களாயிட்டீங்க அப்படி ஏதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஹவு யூ கேன் பி லைக் யூ ரிச், இல்லை எது உங்களை இப்படி பணக்காராச்சுன்னா ஏதாவது 1 or 2 ரீசனை இமீடியட்டாக டக்குன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் டெய்ல் ஈவெண்ட் அப்படின்றது லைஃப்பில் 1 இல்லை 2 இல்லை 3 டைம் தான் மேக்ஸிமம் வரும். எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் 3லேருந்து 4 டைம் தான் வரும். ஓகே, டெய்ல் ஈவெண்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க, இப்படி உங்களை மேலே எத்திடும், சரிங்களா? இப்போ நீங்கள் மேலே இருப்பீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ அவங்க ஃபஸ்ட்டு இந்த டெய்ல் ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி தான் அவங்க இப்படி வருவாங்க, ஓகேவா? இது லைஃபோட எண்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டெய்லி ஈவெண்ட்டை அதிகமாக நடத்த சரிங்களா, இந்த டெய்லி ஈவெண்ட்டை அதிகமாக நடத்த நீங்கள் பணக்காரங்களுக்கு ஆகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறையா இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் இன்வெஸ்டிங், இட்ஸ் அபவுட் ஹவ் யூ பிஹேவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டின்றது அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க, அந்த ஒரு கேம் விளையாடுற இடத்துல வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/2, சரிங்களா? இதே வந்து ஒரு 4 கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த 4 கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி 4ல் ஒரு 3 கேம் கூட ஜெயிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த டெய்லி ஈவெண்ட்டை நிறைய இடத்துல நடக்க வச்சுட்டே இருங்க. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் பண்ணுற தொழிலையும் சரி. இட் மீன்ஸ்
உங்களோட பிஹேவியர், உங்களோட தாட்ஸ் இதெல்லாமே கரெக்டான டைரக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டாக ஒரு 4 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 4ல் ஏதாவது 2 டெய்லி ஈவெண்ட் ஆச்சுனாலுமே உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தும் கூட. ஏன் சொல்கிறேன்னா, டெய்லி ஈவெண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி நார்மலாக வாழ்ந்து தான் ஆகணும். சரிங்களா? நார்மலாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் பொறுப்பாக ஒரு ரொட்டீனில் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு டெய்லி ஈவெண்ட்டே நடக்கும். சரிங்களா? இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம டெய்லியும் வேறு ஏதாவது ஒரு அன்னெசரி கான்ஃப்ளிக்ட்ஸ் லைஃப்பில் போயிட்டு மாட்டிகிட்டே இருந்தோம் வைங்களேன், இல்லை சோகமாகவே இருந்தோம்னா அந்த டெய்லி ஈவெண்ட்டே நடக்காது. அப்போ நீங்கள் டெய்லி ஈவெண்ட்டை நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியரை உங்களோட ஒவ்வொரு டேலையும் ரொட்டீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன், அது எனக்கு ஒரு டெய்லி ஈவெண்ட் கொடுக்கலாம். இப்போ அண்ணா கூட சேர்ந்து ஃபினான்ஸ் சீரிஸ் பண்ணுறேன், இது எனக்கு ஒரு டெய்லி ஈவெண்ட் கொடுக்கலாம். அவருக்கு ஒரு டெய்லி ஈவெண்ட் கொடுக்கலாம். அப்போ அந்த டெய்லி ஈவெண்ட்டுன்ற அந்த சீரீஸை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அது வந்து ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காகவும் இருந்துடக்கூடாது. அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கும். சும்மா கண்ட இடத்துலலாம் வச்சோம்னாலும் அப்பு தான். பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, எதெல்லாம் வைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு பிடிக்குன்றது பார்த்து பண்ணுங்கள். பிடிச்சதை பண்ணும்போது போர் அடிக்காது. எனக்கு பர்டிகுலராக விக்னேஷனை கூட பேசும்போது போர் அடிக்கல. அதெல்லாம் நீங்களும் நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறோம். போர் அடிக்கிற மாதிரி இருக்கப்போ சொல்லுங்க. போர் அடிக்காம என்ன பண்ணுங்கிறதுக்கு சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். இவர் சொன்னது இந்த டெய்லி ஈவெண்ட் வந்து ஒரு சிம்பிளா சொன்னோம்னா டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ டைவர்சிஃபை பண்ற போது அதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆனா போதும், மத்த எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடும். ஸோ ரைட்டா? ஆனா டைவர்சிஃபை பண்ணும்போது நீங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும். சரிங்களா? ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தர் அடிக்கிறதுக்கு போல 4 பேர் சேர்ந்து அடி விழுகிற மாதிரி அடி விழுகும். அதனால வந்து அந்த ரொட்டீன் இஸ் அண்டர்ரேட்டட்னா. கரெக்ட்பா. டிசிப்ளின். அத பத்தி பேசணும். கண்டிப்பா. அந்த ஒரு சைக்கிள்ல வந்து இப்படியே பண்ணணும் அப்படின்றது. ஓகே. அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு கான்செப்ட் நம்ம வந்து மிஸ் பண்றோம். நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம். பட் எனக்கு பிடிச்ச ஒரு இது என்னன்னா, உண்மையை மட்டும் பேசுவோம். நாங்க எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவோம். நாங்க படிக்கல. லாஸ்ட் வீடியோ சார்ஜர் இல்லாம, லேப்டாப் சார்ஜ் இல்லாம நாங்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்ல, நிறைய கான்செப்ட் மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ யூஸ்வலா எனக்கு இதுல ஒண்ணு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வந்து மனசுல நிக்கிற டாபிக் என்னன்னா, லக் வெர்சஸ் ஸ்கில் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்கில்ல வந்து ரொம்ப பயங்கரமா பேசுவோம், லக்கை பத்தி வந்து பேசவே மாட்டோம். யாராவது சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே பயங்கரமா என்னன்னு பார்த்துட்டு அவங்களோட ஸ்கில் செட்டை மட்டும் நம்ம வந்து ரொம்ப வந்து அப்படியே காப்பி பண்ண பார்ப்போம், நிறைய எஃபர்ட் போடுறதுக்கு உண்டு. பட் அதே வந்து லக் போர்ஷனை பத்தி நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்றது அண்டர் ரேட்டடா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் வச்சு நம்ம பேசுவோம். கோவிட் டைம்ல இது மாதிரி யூடியூப்குள்ள வந்த நிறைய பேர் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. ஸோ நம்ம வந்து சொல்றதுக்கு இந்த மதன் கௌரி அது மாதிரி 1-2 பேர்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து சும்மா கோவிட் டைம்ல ஏதோ ஒரு ரொம்ப என்ன சொல்றது ஒரு கண்டென்ட், ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டே இல்லாம அவங்க பாட்டு ஏதோ போட்டுட்டு இருந்தானுங்க. போட்டுட்டே இருந்தானுங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அவங்க என்டர் ஆனதுதான் வந்து என்ன சொல்றது அவங்களோட லக்கு. நாங்க வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டோம். ஸோ லக்குங்கிறது வந்து நம்ம வந்து அதை பத்தி பேச மாட்டோம். நம்ம வந்து என்ன சொன்னோம், அவர் வந்து ரொம்ப எல்லா நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து கண்டென்ட்லாம் போட்டு பக்காவா போடுறாங்க அப்படிமோ. அது மாதிரி ஜெயிச்சவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பில்கேட்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து நம்ம வந்து அவரோட ஸ்கில் பத்தி தான் பேசுறோம். பட் ஆனா அவருக்கு வந்து லக் இருந்துச்சு. அவர் வந்து சின்ன பிள்ளையில இருக்க போதே அவருக்கு வந்து கம்ப்யூட்டருக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஸோ லக் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஸோ அதையும் வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து யாரையாவது ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்கில் செட் வந்து பாதி, லக் வந்து பாதி. ஸோ லக்கை வந்து உங்களால் ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்க எப்பயும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் எரரும்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அதுக்கப்புறம் வேற எப்பயாவது டாபிக்ல பேசுவோம். அதே மாதிரி சொல்லுங்க, நீங்களும் அதே சொன்னீங்களா?
இல்ல நான் க்ளோசிங் கமெண்ட் மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அதான் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாம். இங்க பாருங்க, நிறைய பேர் வந்து பணக்காரங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் பில்கேட்ஸ். ஓகே, நம்ம ஆட்கள் பணக்காரங்கள ஆகணும் அப்படின்னாலே டேரக்டா எலான் மாஸ்க்கு, அம்பானி, அப்புறம் வந்து யாராவது பில்கேட்ஸு, இந்த இன்டர்நெட்ல வர்ற யாராவது ஒரு 4-5 பணக்காரங்க பேர் சொல்லி இவங்கள மாதிரி. எனக்கு அந்த மாதிரி பணக்காரன்லாம் ஆக வேணாம்டா. நம்ம முக்கு தெருவில் ஒரு அங்கிள் இருக்காருடா, கோடீஸ்வர அங்கிள். எனக்கு அந்த அளவுக்கு பணக்காரனானா போதும்ண்ணா. ரொம்ப இல்லை, அந்த அங்கிளுக்கு என்ன ஒரு 100-150 கோடி இருக்கும், அந்த அளவுக்கு நான் பணக்காரனானா போதும். சரிங்களா? ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் அன்ரியலிஸ்டிக்கான பணக்காரங்களை வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதனால நீங்களும் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்லை எதிர்த்தாப்புலயோ இருக்கிற பணக்காரங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோங்க. இட் இஸ் மோர், அது என்ன சொல்றது, அது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பணக்கார அங்கிள் வந்து வேகனார் கார் தான் வச்சிருக்காரு. அண்ணா எண்டிங் நோட். ஓகே, நானே பாத்தீங்கன்னா பல டைம் வந்து எமோஷன்லாம் வந்து டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ டெசிஷனை வந்து டிலே பண்ணியிருக்கேன், மற்றவங்களோடலாம் ரொம்ப கம்பேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிச்சு. மணியை வந்து பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணுங்க தேவையில்லை. ரொம்ப என்ன சொல்றது, தேவையில்லாம, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்ன மாதிரி தேவையில்லாம வந்து ஆடம்பரமா செலவு பண்ணாம நீங்க பாட்டு கரெக்டா செலவு பண்ணாலே போதும் அப்படிங்கறது வந்து இந்த புக்ல இருந்து தான் வந்து கிடைச்சிச்சு எனக்கு. அதே மாதிரி இந்த புக் பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மணியை பத்தி பேசுது அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா இந்த புக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிஹேவியரை பத்தி தான் பேசுது. மணியை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் அவ்வளவு பெர்சன்டேஜ், அது மாதிரி எந்த ஃபினான்சியல் டேர்ம்ஸ், எபிட்டா, கிராஸ் மார்ஜின், ப்ராஃபிட், அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லாது. மேக்ஸ் ஃபார்முலாவும் பெருசா சொல்லாது. பட் ஒன்லி வந்து பியூரா வந்து பிஹேவியர் நம்ம வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா ப்ராப்பரா இருக்கும். அதாவது சின்ன மீம்ஸ் மாதிரி போடுவாங்கல்ல, மணி வந்து உங்ககிட்ட சொல்ற மாதிரி, நீங்க என்ன இப்ப பாத்துக்கிட்டேன்னா நான் உன்னை அப்புறம் பாத்துப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா லைவ் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு இந்த புக்ல. நான் என்னோட எண்டிங் நோட் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் செலவு பண்ணாம வாழ்க்கையில எப்படி ஜாலியா இருக்கலாம்னு யோசிங்க. நிஜமாவே ஜாலியா இருக்கும். சரிங்களா? பாருங்க, இப்போ வந்து அண்ணா கூட சேர்ந்து நான் ஃபினான்ஷியல் சீரீஸ் பண்றேன். எனக்கும் செலவு இல்லை, அவருக்கும் செலவு. பட் இட் மேக்ஸ் மீ ஹாப்பி. எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் ஐ லைக் இட். இந்த இடத்துல வந்து எடிட்டர் வந்து கேட்கலாம், டேய் அப்ப நான் என்ன பார்த்தா இல்ல, அவரு வந்து இப்போ என்ஜாய் பண்றதுனாலதான் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை நாள் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் இதுல வந்து இன்வால்வ்மெண்டா இருக்காருன்னு பார்க்கலாம். நாங்க சொன்ன அந்த டெய்லி ஈவென்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல். நான் சும்மா அது நார்மலா சொல்லிட்டேன். அந்த டெய்லி ஈவென்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ இருக்கிறவங்க எங்கேயோ சர்ன்னு போயிடும். ஓகேவா? அந்த இடத்துல தான் அவர் சொன்ன அந்த லக்கும் ப்ரைஸ் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எதெல்லாம் வந்து உங்களுக்கு செலவு பண்ணாம சந்தோஷத்தை தருதுன்னு பாருங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய கிடைக்கும். அத மட்டும் காமா இருந்தா ஒர்க் ஆகும். ஈகோ வந்தா காசு வந்து காணாம போயிடும். என்னங்கன்னா காமனா ஈகோ வந்தா காசு காணாம போயிடும். அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான்னு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பார்க்கிங் படத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஒருத்த கார் வாங்கிட்டான்னு சொல்லி அப்பா பயங்கரமா இருக்கும். சோ அது மாதிரி ஈகோ வந்துச்சுன்னா காசு வந்து காணாம போயிடும். அதுக்கு முன்னாடி அவர் வந்து பக்காவா சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனா ஈகோ வந்த உடனே அது அப்படியே ஒரே நாள்ல போயிட்டு காலி பண்ணிடுவாரு. ஸோ ஈகோ வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து காசு நிக்காது. ஈகோ லெட் அவுட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. வழி நம்பர் 1, பேப்பர் எடுத்து எழுதுங்க. வழி நம்பர் 2, இந்த பண்ண ஆப்போசிட்ல யார் பார்த்து நம்ம ஈகோ பண்றோமே அவங்ககிட்ட போயிட்டு ஓப்பன் ஃபீட்பேக் கேட்டுருங்க. இது 2 பண்ணீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். இல்ல ஈகோ உங்களை போட்டு ஸ்மாஷ் பண்ணிடும். கரெக்ட். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஆமா,
இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை விட வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீரீஸ் அடுத்த வாரம் அவர் ஒன்று பிளான் பண்ணியிருக்காரு. அதில் மொத்த தமிழ்நாடு சேர்ந்து என்ன அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஓவர் ரேட்டட் சீரீஸு. அதில் வந்து நான் வந்து கன்ஃபார்மாக என்னை போட்டு மொத்தன்னு மொத்த போகிறாங்க. பிடிச்சி ஜெயில போடுங்க சரவணன். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே ஓவர் ரேட்டட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி பேச போகிறோம். கரெக்டா இது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஆல்சோ அது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா லைஃப் இப்ப நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. இவன் ஏன் இதை சொல்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்களே முடிவு பண்ணுங்க. ஐயா நீங்களா பெரியார் ஐயா? கரெக்ட். ஓகே அண்ணா, அப்படியே ரெக்கார்டிங்